ஹலோ. கேக்குதா ப்ரோ? எஸ் 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 மேம். கேக்குது மேம். ஓகே ஓகே 2 நீங்க என்ன? ம் ஓகே. ஓகே ஃபைன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எஸ் மேம். பேக்கேஜஸ். ஆ ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். இப்ப தெரியுது. ஓகே. என்கேப்சுலேஷன் வரைக்கும் இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? மேம் எடுத்த வரைக்கும் புரிஞ்சுது மேம். நான் ஃபுல்லா ரீகால் சாரி சண்டே பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் மேம். சாரி மேம். ஓகே 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 நோ ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹைடிங் த இன்டர்னல் டீடைல்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஆர் மெத்தட் அண்ட் ஷோ ஒன்லி த essential ஃபியூச்சர் features டு to த the யூஸ். user. ஸோ யூசருக்கு வந்து எந்த ஃபீச்சர் தேவையோ அந்த ஃபீச்சர் மட்டும் ஷோ பண்றது தான் அப்ஸ்ட்ராக்ஷனோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கார் இருக்கு அப்படின்னா கார்ல இந்த இடத்துல கீ போட்டு இந்த கிளிச் நான் ஃபெச் பண்ணேன்னா போதும், எனக்கு வந்து கார் மூவ் ஆகுன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். அந்த காருக்குள்ள என்ன இன்ஜின் யூஸ் பண்றாங்க, அது ஓகே. எந்த இடத்துல இருந்து வாங்குனாங்க, இந்த பெயிண்ட் எங்க இருந்து வாங்குனாங்க, இந்த கலருக்கு என்னென்னலாம் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் தேவையில்லாத எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. காரை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் போதும். ஸோ அவங்களுக்கு எது தேவையோ அந்த விதத்துல அதை யூஸ் பண்றதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரியா? ஸோ ஓகே. ஃபோக்கஸ் ஆன் வாட் அன் ஆப்ஜெக்ட் டஸ், நாட் ஹவு இட் டஸ். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது, என்ன பண்ண அது வந்து நாட் ஹவ் இட் இஸ். எப்படி பண்ண போகுது அப்படின்றத பத்தி அதுக்கு தேவையில்லை. அது என்ன பண்ண போகுதுன்றத மட்டும் நம்ம சொன்னா போதும். தென் ஓகே. ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இன்க்ரீஸ் செக்யூரிட்டி. செக்யூரிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கிற ப்ராசஸ் சிம்பிளா பண்றதுக்கும் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம போகும். ஸோ ஓகே. வாட் இட் ஹைட், implementation details of methods and classes. What it show, only interfaces or abstract methods. So abstract methods and interfaces அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, ஒரு ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஆக்ட் ஆக போற ஒரு சென்டர் ஆப்ஜெக்ட் தான் என்ன சொல்லுவோம், இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே. சோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது பண்ணும். சுத்தி இருக்கிற மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இது வந்து ஹைட் பண்ணி வச்சு. தென் ஓகே. ஹவு டு அச்சீவ் இன் பைத்தான். பைத்தான்ல இதை எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, யூசிங் ஏபிசி அண்ட் அட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இந்த அட் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற மெத்தட் மூலியமாவும் இந்த ஓகே. ஏபிசி அப்படின்னு தான் போடுவோம். அந்த இடத்துல ஏபிசினா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸஸ். இது ஓகே. ரெண்ட பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. ஆனா இத வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் செக்யூரா இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இது வந்து பைத்தான்ல இன்பில்டாவே இருக்கிற லைப்ரரிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சோ அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ ஓகே. இது ரெண்டும் ஒரு இன்டர்ஃபேஸா நமக்கு ஆக்ட் ஆகி மத்த ப்ராசஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சோ இததான் வந்து ஓகே. பேசிக்கா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது பண்ணும். சோ நம்ம ஓகே. ப்ரோக்ராம்ல எப்பயுமே ஏபிசி அண்ட் அட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்ற இந்த ரெண்டு வேர்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றனால. ஓகே. சோ ஓகே. இந்த அட் வச்சு சிம்பிள் வச்சு நம்ம என்னென்னலாம் எழுதுறோமோ அது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு டெக்கரேட்டர்ஸ். முன்னாடி வந்து கிளாஸ் மெத்தட்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாமா. கன்ஸ்ட்ரக்டர்ல. சோ அந்த மாதிரி இந்த அட்டு போட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்ற இந்த இதை வந்து டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஓகே. மெத்தடையும் ஒரு வேர்டுக்கு முன்னாடி அட் சிம்பிள் இருந்தாலே அது வந்து டெக்கரேட்டர்ஸ். ஓகே. டெக்கரேட்டர். எஸ். ஓகே. ஓகே. சோ அப்போ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் மேம் பிட்வீன் என்கேப்சுலேஷன்? பிகாஸ் நீங்க என்கேப்சுலேஷனும் என்ன சொன்னீங்கன்னா, இட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸஸ் டு ஹைட் ஆல் த என்கேப்சுலேஷன்ல பிரைவேட் ப்ரொடெக்டட் சம்திங் பண்ண முடியும். இது அப்ஸ்ட்ராக்ஷன்லயும் நீங்க செக்யூரிட்டி யூஸ் பண்ணி வாட் எவர் த யூசர் வாண்ட் டு சி அவங்க மட்டும் அது மட்டும் தான் தே கேன் சி.
அப்போ 2த்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ரெண்டும் வந்து யூஸ் பண்ற இடம் வேற வேற. இப்ப என்கேப்சுலேஷன்ல பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட்ன்றத சொல்லியாச்சு கரெக்டா? எஸ் மேம். பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் அப்படின்றது வந்து எது எது வந்து ஷோ பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, ஆமா. அந்த இதெல்லாம் என்கேப்சுலேஷன்ல வரும். ஒரு மெஷினரி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஆர்எல்ஸ் எப்படி சொல்றது? இல்ல அது சொல்ல. இருங்க. அப்ஸ்ட்ராக்ட்ன்றது ஆ. மீனிங் என்ன சொன்னீங்கன்னா, யூ நீட் டு நம்ம கொடுக்கும்போது இட் அப்ஸ்ட்ராக்ட் வாட்டெவர் த வேல்யூ தட் யூசர் நீட். தட் ஒன்லி இட் ஷோஸ். அது மட்டும் ஷோ பண்ணுன்றது அர்த்தம். ஸோ அப்படி ஆமா. இருக்கும்பொழுது நம்ம ஆக்சுவலி அதாவது அந்த பிரைவேட் ப்ரொடெக்டட் அதுலயே நம்ம சிங்கிள் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டுட்டா அதுவே காட்டாதுல்ல, உள்ள வராதுல்ல வெளியே யூசருக்கு. அப்போ அது கேட்குறேன். அதுதான் எனக்கு புரியல. ஓகே. இருங்க நான் சொல்றேன். நான் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இல்ல நான் கேட்கறது தப்பா இல்ல எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்லும்போது அதை கேட்கறது வந்து சொன்னீங்க. என்கேப்ஷன் சொன்னபோது நீங்க அது ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணா நம்ம ஆப்ஜெக்ட் ஆக்சுவலி யூசர்ல வரும்போது அது வராது. அதனால ஒன்று சொன்னிருந்தீங்களா? அதான் சோ ரெண்டோட ஒர்க்குமே வேற. சரியா? ஓகே மேம். ஓகே ஒண்ணு மேம். வந்து என்கேப்சுலேஷன் வந்து டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஓகே மேம். அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து டேட்டாவை ஹைட் பண்ண போகுது. ஓகே. ப்ரொடெக்ட் பண்றது வேற, ஹைட் பண்றது வேற. கரெக்டா? ஓகே மேம். இப்போ ஓகே. மறைச்சு வைக்கிறது வேற, காப்பாத்துறது வேற. கரெக்டா? ஓகே ஓகே மேம். நான் சம்ஸ் ஓகே. வரும்போது நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். ஆ. சோ இது வந்து என்கேப்சுலேஷன் வந்து அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ப்ராசஸ நமக்கு சொல்லும். ஓகே மேம். அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் தான் சொல்ல போகுது. ஓகே. என்கேப்சுலேஷன்ல அக்சஸ் மாடிஃபையர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம், மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். 3 மெத்தட்ஸ். எஸ். அக்சஸ் அப்ஸ்ட்ராக்ஷனை மாடிஃபையர் பொறுத்த வரைக்கும் சாரி. அக்சஸ் மாடிஃபையர்ஸ்னா பப்ளிக் பிரைவேட் ப்ரொடெக்டட். ஓ அதுதான் பப்ளிக் சொல்றீங்க. ஓகே. அக்சஸ் அதுதான் ஓகே மேம். அக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஓகே ஓகே. ஓகே மேம். ஓகே மேம். அப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொன்னோம்ல, ஏபிசி. ஆமா மேம். ஏபிசி அண்ட் அதுவும் எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அட் ஏபிசி. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு இருந்ததுல்ல, அது வந்து எஸ் மேம். இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஓகே. டெக்கரேட்டர்ஸ்னு சொல்லலாம், இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். சரியா? ஓகே. சோ இப்ப இது புரியுதா? என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இது எப்படின்றத பத்தி சொல்ல போகுது. இது வந்து என்ன அப்படின்றத மட்டும் சொல்ல போகுது. ஓகே. ஓகே. வேற வந்து நான் ப்ரோக்ராம் சொல்றப்போ உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்னும் கிளியரா? ஓகே ஓகே. 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 இப்ப என்கேப்சுலேஷனுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. ஓகே மேம். இப்ப ஏடிஎம் கார்டு போடுறோம். சரியா? கார்ட வந்து நம்ம ஏடிஎம் மெஷின்ல வந்து இன்சர்ட் பண்றோம். அமௌண்ட் வித்ட்ரா பண்றோம். ஆ ஆனா நம்ம பேங்கோட டேட்டா பேஸ டைரக்ட்டா போய் பார்க்க போறது இல்ல. நம்மளுக்கு அந்த அக்சஸ் இல்ல. ஆமாமா. ஓகே. தே புரொடெக்டட். நான் வந்து என்ன பண்றேன், போயி பின்ன கார்ட போட்டுட்டு பின் நம்பர் போட்டேன் அப்படின்னா, எனக்கு என்னோட அமௌண்ட் வந்துரும். என்னோட பேலன்ஸ மட்டும் அக்சஸ் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து குடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல என்னோட டேட்டாவ வந்து என்னால வந்து பார்க்க முடியாது. கரெக்ட்டா? எஸ். சோ அந்த அளவுக்கு தான் என்னோட வொர்க் வந்து எதுல இருக்க போகுது? அந்த இதுல இருக்க போகுது. சோ மீதி எல்லாமே புரொடெக்டடா இருக்க போகுது. அதோட அக்சஸ் எல்லாமே யாருக்கு இருக்கும்? அத பத்தின வொர்க் பண்றவங்களுக்கு இருக்கும். பேக் எண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்களுக்கு இருக்கும். கரெக்ட்டா? சோ நமக்கு தேவையான ப்ராசஸ் மட்டும் தான் நம்மளால அந்த இடத்துல பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கா? ஓகே. சோ இததான் வந்து என்கேப்சுலேஷன் சொல்லலாம். ஓகே. இப்ப அப்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு காஃபி மெஷின் எடுத்துக்கோங்க. காஃபி மெஷின்ல உங்களுக்கு என்ன காஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இப்ப பெரிய கஃபேக்குலாம் போனோம்னா, மெஷின்ல தான காஃபி பட்டன் கிளிக் பண்ணா காஃபி வர மாரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு காஃபி வரும். இந்த பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு டீ வரும். இந்த பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு கேப்பச்சினோ வரும். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும். நம்மளோட வொர்க் வந்து அந்த பட்டன கிளிக் பண்ணி கப் போய் வச்சோம்னா, காஃபி எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துருவோம். பின்னாடி
அதுல எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு, எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கு, அந்த மெஷின் ஓடுறதுக்கு என்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்றாங்கன்றதெல்லாம் நமக்கு எஸ். தேவையில்ல. அந்த அதுதான். மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தேவையில்ல. அந்த எஸ். மெஷினால நமக்கு என்ன யூஸ் ஆக போகுது? ஓகே. அது மட்டும் தான் தேவை. கரெக்ட்டா? ஓகே. ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கிறத அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஓகே. சோ டேட்டாஸ ஹிடன் இது வந்து டேட்டாஸ் ரிலேட்டடா எடுத்துக்கோங்க. டேட்டாஸ ஹைட் பண்ணி வச்சுட்டு, இது அதுக்கு மேல வேற எந்த பெர்சனும் போய் அத வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. அந்த மாதிரி தான் என்கேப்சுலேஷன்னு சொல்லலாம். ஓகே. ஓகே. வேற என்ன சொல்லலாம்? என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ என்கேப்சுலேஷனும், அப்ஸ்ட்ராக்ஷனும் ஒண்ணா வராதா மேம்? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணா வரும். யூஸ் ம். பண்ணலாம். ஒரே கான்செப்ட்க்குள்ள. எனக்கு ஆ. எந்தெந்த டேட்டாவ இந்த பட்டன் பிரஸ் பண்ணா பண்ணலான்ற மாதிரி கான்செப்ட்க்கு அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ண போறோம். இந்தந்த ஓகே. டேட்டாவ அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும்னு ஷோ பண்ற மாதிரி இருக்கிறதுல என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே. அப்போ இந்த ஆக்சுவலி இது அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும்னா, ம். என்கேப்சுலேஷன்ல நீங்க ஆக்சுவலி புரொடெக்டட் பண்ணத எடுத்து இங்க காட்ட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இது ம். புரொடெக்டட். ஒன்லி இத பிரைவேட் பண்ணிட்டு, அந்த பிரைவேட் இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிரைவேட் பண்ணதுலயும் சிலது மட்டும் தான் உனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். உனக்கு என்ன ம். வேணுமோ அத மட்டும் குடுக்கணும்ன்றபோது, இப்ப அது 2யும் பண்ணி கம்பைன் முடிச்சுட்டு பண்ணி சொல்லணும்னா, ஆன்லைன் பேங்கிங் இருக்குல்ல. எஸ் மேம். ஆன்லைன் பேங்கிங்ல நம்மளால டெபாசிட் பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். ம். கரெக்ட்டா? இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு ம். பட்டன கிளிக் பண்ணி பண்ணுவோம். எஸ். ஓகே. வாட் ஆர் ஃபங்ஷன்ஸ் இந்த ஓகே. பட்டன் இருக்குல்ல, ஓகே இந்த மேம். டிரான்ஸ்ஃபர் பட்டன், பேலன்ஸ் செக் பண்றது, இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. ஓகே. அண்டர்ஸ்டூட். அந்த ஃபங்ஷன்ஸ் இருக்குல்ல உள்ள, உள்ளுக்குள்ள புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அந்த தட் இஸ் டெபாசிட் பண்றதுக்கான அக்சஸ் நமக்கு இருக்கு. அத எஸ். வித்ட்ரா பண்றதுக்கான அக்சஸ் நமக்கு இருக்கு. தட் ஆல் புரொடெக்டட். ஓகே. இதெல்லாம் தட் கிவ் பிரைவேட். என்கேப்சுலேஷன்னு சொல்லலாம். ஆ ஓகே. ஓகே மேம். ஓகே. ஓகே. புரியுதா? புரியுது. ஓகே ஸோ, ஃபைன். அப்போ எப்பயுமே ஓகே புரியுது மேம். அப்ஸ்ட்ராக்ஷன்க்கு ம். முன்னாடி என்கேப்சுலேஷன் வரும். ஆமா. ஆ, என்கேப்சுலேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணுனா தான் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆ, நம்மளால எஸ். ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஃபைன். சோ இப்ப சிம்பிளா ஒரு வெஹிக்கிள வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இங்க ஓகே. பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏபிசி அப்படின்றதும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றதும் என்னோட கான்செப்ட்ல அப்ஸ்ட்ராக்ஷன்னா கண்டிப்பா இருக்கணும். ஓகே. 2மே இருக்கணுமா சோ மேம்? ஏபிசி அது 2மே 2மே இருக்கணுமா? இருக்கணும். ஓ! எஸ். சோ ஃப்ரம் ஏபிசி அப்ஸ்ட்ராக்ட் ஆ சாரி என்ன சொன்னேன்? அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸஸ் இருக்குல்ல. அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸஸ்குள்ள இருந்து எனக்கு ஏபிசி அதோட ஆப்ஜெக்ட்டையும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் இம்போர்ட் பண்ண சொல்றேன். இந்த இது படிச்சோம் ஞாபகம் இருக்கா? பேக்கேஜ்ல இருந்து இம்போர்ட் ஆமா பண்றது. மேம். இனிஷியலா சொன்னீங்க. உள்ளுக்குள்ள நெறைய ஆ, பேக்கேஜ் இருக்கு. மேத் இருக்கு. ஆ, அதெல்லாம் இருக்கு. ஸோ ஆ. அதுலருந்து உள்ள எடுத்துக்கலாம் வேல்யூஸ் எல்லாம். மேத் டாட்ன்னு எஸ், சொல்லிட்டு எஸ். சொன்னீங்க. சோ, அதேதான். இங்க இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், கிளாஸ் வெஹிக்கிள்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, அதுல இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ இன்ஹெரிட் பண்றேன். ஓகே? ஓகே. ஏபிசி இன்ஹெரிட் பண்ணிட்டு, எனக்கு எந்த மெத்தட்லாம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்னு எனக்கு தோணுதோ, அதெல்லாம் நாட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்னு போட்டுக்கிறேன். சரியா? இப்ப டெஃப் ஸ்டார்ட்ல செல்ஃப்ன்னு போட்டுட்டு பாஸ் போட்டாச்சு. ஓகே? ஓகே. இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டன வந்து வெஹிக்கிள்ல கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரன் ஆகணும். ஓகே. இதுதான் கான்செப்ட். சரியா? சோ இப்ப கிளாஸ் கார் வெஹிக்கிள இன்ஹெரிட் பண்ணுது. இங்கேயும் டெஃப் ஸ்டார்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. கார் என்ஜின் ஸ்டார்டட். கிளாஸ் பைக் வெஹிக்கிள்னு இருக்கு. டெஃப் ஸ்டார்ட் பைக் என்ஜின் ஸ்டார்டட். இப்ப நான் கிளாஸ்க்கும் ஒரு ஆப்ஜெக்ட் காருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். பைக்குக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். இப்ப ஓகே. இதுல எனக்கு எந்த பட்டன் வேணுமோ அத நான் பிரஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கார் மூவ் ஆகும் ஆர் எல்ஸ் பைக் மூவ் ஆகும். இதுதான் ஓகே. அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. பட்டன் ஒண்ணுதான் ஸ்டார்ட் அப்படின்றது. ஆனா நான் அத எதுக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்றது என்னோட தேவைய பொறுத்து தான் இருக்கு. ஓகே. ஓகே. இங்க ஓகே. பாருங்க. வெஹிக்கிள் அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அது சரியா? அப்ஸ்ட்ராக்ட் புரியுது மேம். பாஸ்ன்னு குடுக்குறீங்களா? ஆ. அது என்னது மேம்? பாஸ் சொல்றேன் நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே. ஏன் பாஸ் யூஸ் ஏன்னா பண்ணியிருக்கோம் அப்படின்றத. ஓகே. ஏன்னா பிரேக், கன்டின்யூ 2 இஷ்யூ யாரும் ம். சொல்லிக் குடுத்துருக்கீங்க. பிரேக்னா நிறுத்திடணும். கன்டின்யூ ம். குடுத்துட்டீங்க. கன்டின்யூ பண்ணணும்னு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அதனால தான் பாஸும் இங்க திடீர்னு பார்த்திருக்கோம். பிரேக் கன்டின்யூக்கு அப்புறம் பார்த்தது பாஸ்ன்ற ஒரு கான்செப்ட். அது 2 தான் ஞாபகம் இருக்கு மேம். பிரேக் கன்டின்யூ மட்டும் ஆ. ஞாபகம் இருக்கு. தெரியல. ஓகே. செக் பண்றேன் மேம் திருப்பி. ஓகே.
சோ ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். பிகாஸ் அதுக்கு மேல நான் அட் ஸ்டார்ட் மெத்தட்ன்றத சொல்லியிருக்கேன். இப்ப கார் பைக்னு கொடுத்தது இந்த ஸ்டார்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. அப்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க இன்ஹெரிடன்ஸ் யூஸ் பண்ணி சேம் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஸ்டார்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. யூ டஸ் நாட் கேர் ஹவு இன்ஜின் ஸ்டார்ட், ஒன்லி கால் த ஃபங்க்ஷன். நான் ஸ்டார்ட்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணதும் ஒண்ணு எனக்கு கார் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆர்எல்ஸ் இன்ஜின் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடத்துல நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு மட்டும் கிரியேட் பண்ணா போதும். புரியுதா? ஓகே மேம். இது புரியுது. பட் ஆனா ஒரு கிளாஸ் வெஹிக்கிள் கால் பண்ணிட்டீங்க. அந்த ஏபிசின்றது நீங்க ஆக்சுவலி அந்த பேக்கேஜ்ல இருந்து இம்போர்ட் பண்ண அந்த ஏபிசி உள்ள போட்டிருக்கீங்க. அது வரைக்கும் போட்டுருது. அங்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் போட்டிருக்கீங்களே, அது சின்டாக்ஸ்ல அந்த நீங்க ஒன்ஸ் நீங்க ஏபிசி நீங்க கால் பண்ணீங்கன்னா போட்டாகணும்ன்றதால போடுறீங்களா, இல்ல ஏன் அங்க போடுறீங்க? இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நீ ஏன் போடுறேன்னு கேக்குறீங்களா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதிருக்கீங்களா? இப்ப அதான ஃபர்ஸ்ட் அதுதான் மேம். அது என்ன கேட்கறேன்னா, இப்போ மேல இம்போர்ட் பண்ணிட்டீங்களா? இம்போர்ட் அந்த ஏபிசின்றது ஒரு இம்போர்ட் பண்ணிருக்கீங்களா? அது மாதிரி இம்போர்ட் பண்ணி அந்த அப்ஸ்ட்ராக்ட் நான் உள்ள போட்டுட்டேன்னா அந்த அதை நான் போடணுமான்னு கேட்கறேன். அது கம்பல்சரி சின்டாக்ஸ் மாதிரியா இல்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்? அத போட்டோம்னா தான் இந்த கிளாஸ் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். இப்ப நான் இங்க பண்ணிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த இதுல இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக. ஆமா ஆமா மேம். சரியா? இங்க நான் எதுக்காக எடுத்து போடுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றத சொல்றதுக்காக. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் இன்ஹெரிட் பண்ணி இந்த வெஹிக்கல்ல போடுறேன். ஓகே மேம். அது வரைக்கும் புரியுது. அது நீங்க அதுதான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா, இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள ஏபிசி நீங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட் அந்த ஏபிசி இருக்கிற எல்லா அந்த இதுல இருக்க எல்லாரும் இது இன்ஹெரிட் ஆயிடும். அது ஓகே. ஆனா நீங்க கீழே போட்டிருக்கீங்களே, அது சின்டாக்ஸ்னால போட்டிருக்கீங்களா? சின்டாக்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல மேம். இப்போ இது நீங்க உள்ளுக்குள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கால் பண்ணாலே அது போடணும்னால போட்டிருக்கீங்களா, இல்ல இந்த இந்த கிளாஸ நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா காட்ட போறேன்றனால போட்டிருக்கீங்களான்னு கேக்குறேன். அந்த கிளாஸ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா காட்ட போறோம் அப்படின்றனால அங்க போட்டு. அப்போ நீங்க மேல நான் போடல, இப்ப கீழ இன்னொரு கிளாஸ் கால் பண்ணி அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா மேம்? புரியல. இப்போ கிளாஸ் வெஹிக்கிள்ஸ் ஒரு கிளாஸ் இன்னொரு வச்சிருக்கேன். கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா வச்சுக்கலாமான்னு கேக்குறீங்களா? ரெண்டு கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதான் கேக்குறேன். அப்படிதானே கேக்குறீங்க? இல்ல நான் கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். வெஹிக்கிள்ஸ் ஏபிசின்னு போட்டு டெஃபினிஷன் ஆக்சுவலி ஸ்டார்ட்னு ஒரு ஆக்சுவலி அதுக்கு கிரியேட் பண்ணி போட்டேன். திருப்பி அடுத்த அது கீழே இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேரண்ட் 2 சைல்டு இருக்கு. நான் ஒரு பேரண்ட் பண்றேன், இன்னொரு பேரண்ட் அப்படியே பண்றேன், சைல்டு இது பண்றேன். அதுல தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதுல நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நான் போடுறேனோ அதுல இருக்கிற ஃபங்க்ஷன் அது மட்டும் தான் மத்த சைல்டுக்கு எடுக்கும். ஆமா. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து 2 3 எல்லாம் இருக்க கூடாது. அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது ஒண்ணுதான் இருக்கும். ஓகே 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 மேம். ஓகே, அத இன்ஹெரிட் பண்ணி சைல்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதான் அப்ஸ்ட்ராக்ட்க்கு இன்னொரு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ரிமோட் சொல்லியிருந்தேன். அந்த ரிமோட்ல நான் ஃபேன்ன்ற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபேன் சுத்தணும். ஏசி பட்டன் கிளிக் பண்ணேன்னா ஏசி சுத்தணும். சார் ஏசி ஆன் ஆகணும். டிவி பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டிவி எனக்கு ஆன் ஆகணும். சோ ரிமோட் ஒண்ணுதான். அதுல இருக்கிற பட்டன் வந்து அந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆக போகுது. சோ ரிமோட்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். எனக்கு இந்த இடத்துல டிவி, ஏசி, ஃபேன் அப்படின்றது சைல்ட் கிளாஸ். இந்த சைல்ட் கிளாஸ் என்ன பண்ண போகுது? ரிமோட்ன்ற கிளாஸ இன்ஹெரிட் பண்ண போகுது. ஓகே, அப்ப அந்த ரிமோட்ல நான் என்ன பண்ணணும்? ஏபிசி அப்படின்றத இன்ஹெரிட் பண்ணிருக்கணும். அந்த இடத்துல அந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா கொடுத்துருக்கணும். ஓகே, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ள இப்ப நான் ஸ்டார்ட்ன்ற ஒரு மெத்தட் வச்சிருக்கேன்னா, இன்னொன்னு ஸ்டாப் அப்படின்றதும் வைக்கலாம். அப்ப எப்படி வைக்கணும்? அட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டெஃப் ஸ்டாப் செல்ஃப் அப்படின்றத மறுபடியும் என்னால கொடுக்க முடியும். ஓகே ஓகே. ஸ்டாப் ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கலாம், இல்ல நார்மல் மெத்தடும் இருக்கலாம், தப்பு இல்ல. சரியா? ஆனா ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் இருக்க கூடாது. ஓகே ஓகே புரியுது. ஓகே ஓகே ஓகே. சோ இங்க எனக்கு வந்து எது தேவையோ அதை நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுவேன். ஒரே நேரத்துல ரெண்டு இதையும் நம்மளால பண்ண முடியாது. ஒண்ணு கார் ஆன் பண்ணணும், இல்லனா பைக் ஆன் பண்ணணும். அதுவே ரிமோட்னா அப்படி ப்ராப்ளம் இல்ல. நான் ரெண்டையுமே வந்து ஆன் பண்ணிக்கலாம். அந்த பட்டனை வச்சு டிவியும் ஆன் பண்ணிக்கலாம், ஏசியும் ஆன் பண்ணிக்கலாம்,
Yes. Okay. What is ABC in Python? Okay. Abstract backlash provide Python So ABC what is module. ABC? ABC அப்படின்னா abstract base class அப்படின்னு சொல்லியாச்சு. It Okay. provided by Python ABC module. ABC moduleல இருந்து இந்த abstract base class எனக்கு inherit பண்ணி இது கொடுக்க போறனால நான் என்ன பண்றேன், என்னோட கிளாஸ்ல இத ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இந்த Okay. ABC கிளாஸ்க்குள்ள இருக்கிற abstract method நம்ம என்ன பண்றோம், எடுக்க போறோம் அப்படின்றனால இங்க ABC, abstract class அப்படின்னு abstract method அப்படின்றத சொல்லியாச்சு. Okay. Abstract method are the methods without implementing that must be overwritten by the child class. அப்படின்னா Class. Abstract methods are the method without implementing that must be. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம சைல்டு நீங்க ஓவர்ரைட் பண்ண முடியாதுன்றாங்களா மேம்? சைல்ட் கிளாஸ் சொன்னீங்கன்னா இப்போ ஏன்னா நீங்க இது முன்னாடி சம்மல பாத்தீங்கன்னா 2 சைல்ட் கிளாஸ் பண்ணிருக்கீங்க. அந்த 2 சைல்ட் கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க ஃபங்க்ஷன் நேம் சேம் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. சேம் யூஸ் பண்ணதுனால என்ன பண்ணீங்க, 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதே 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 2 ஆப்ஜெக்ட்டுக்கு அதே ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஆப்ஜெக்ட் தனி ஆப்ஜெக்ட் தனி கிரியேட் பண்ணீங்க. அப்போ அங்க டிஃபரெண்ட் பண்ணல. ஒரே அப்போ நீங்க என்ன பண்ண ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஃபங்க்ஷன் சாரி ஒவ்வொருத்துக்கும் இது பண்றீங்க ஃபங்க்ஷன் அதை கால் பண்ணா அது வேலையை வந்துடுது. ஸோ அதனால என்ன சொல்ல என்னதுன்னா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாம பண்ணதுன்னா இந்த மாதிரி நீங்க டூப்ளிகேட் இது பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. 2 ஒரு சேம் கிளாஸ் உள்ள யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்படியும் சொல்லலாம். இன்னொன்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ள எந்த விதமான கோடும் வந்து இருக்காது. அப்படிதானே இருக்கீங்க? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ள எந்த விதமான கோடும் இருக்காது. நான் சிம்பிளா என்ன பண்ண போறேன், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்றத டிஃபைன் பண்ணிட்டு வெறும் பாஸ் அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் தான் பண்ண போறேன். கரெக்ட்டா? அந்த ஸ்டார்ட் வந்து எந்த இதுக்கு என்ன வேலையை பார்க்க போகுது அப்படின்றது நான் கீழே கொடுக்குற சைல்ட் கிளாஸ வச்சுதான் இருக்கு. ஓகே. சோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட பொறுத்த வரைக்கும் கோட் எதுவுமே இருக்காது. அந்த மெத்தட் நேம மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். எந்த சைல்ட் கிளாஸ் அத வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்குதோ அந்த சைல்ட் கிளாஸ் அந்த ஃபங்க்ஷன் நேமையே போட்டு அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஓகே. ஓகே. அதான் கீழ நீங்க பாஸ் கொடுத்திருக்கீங்க. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் முடிச்சவன அத பாஸ் பண்ணனும்னா சோ பாஸ் அப்படின்றது சொல்லுங்க. இல்ல புரியுது மேம். இது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. நீங்க பாஸ் கொடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அது கிரியேட் பண்ணிட்டீங்க. அத பாஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா, அது கீழ நான் எத்தனை சைல்டு 2 சைல்டு எத்தனை சைல்டு வேணா கிரியேட் பண்ணிக்கிட்டு, நான் கிரியேட் பண்ணும்பொழுது கிரியேட் பண்ண சைல்டுல அதே ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கலாம். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல வச்சிருக்க ஃபங்க்ஷன நான் கால் பண்ணி வேல்யூ பண்ணிக்கலாம். சோ அதுக்கு தான். சோ அந்த பாஸ் கீவர்ட்ன்றது அந்த அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி இது அலோவ் பண்ற மாதிரி இது. ரைட்டா மேம்? பாஸ் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எம்ப்டியா விடக்கூடாது. ஓகே. ஓகே. சோ அதுக்கு பதிலா நான் பாஸ் அப்படின்ற வேர்ட் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த இடத்துல எந்த ப்ராசஸ்மே நடக்கலைனாலும் எனக்கு எரர் வராம இருக்கும். அதுக்காக யூஸ் பண்றீங்களா? ஓகே, थैंक यू மேம். ஓகே. So what is pass? Pass is a placeholder statement in Python. It does nothing when executed but allow the program to run without error. எனக்கு ஒரு ப்ரோக்ராம்ல எரரே இல்லாம நான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் இப்படி ஒன்னு டிஃபைன் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் எம்ப்டியா இருக்க கூடாது. ஆனா எனக்கு எம்ப்டியா தான் வேணும். பிகாஸ் அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். சோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எம்ப்டியா கொடுத்தாலும் எனக்கு எரர் வராம இருக்கணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும், பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணணும். சோ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது பாஸ். ஓகே. So Python required at least one statement inside a function or class. So if we want an empty function or method, we write pass. Yes ma'am. Okay, புரியுது மேம். ஏன்னா நீங்க ஒரு கிளாஸ் இது இல்ல நார்மலா ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட வேல்யூ அதை கால் பண்ணணும். எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா எரர் தான் காட்டும். சோ புரியுது. in order to avoid this we use the placeholder that we call the pass. Okay ma'am. சோ இந்த பாஸ் வந்து 4th சாப்டர்ல லாஸ்ட் கான்செப்ட்ல இருக்கும். பிரேக் கண்டினியூக்கு அப்புறமா ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே மேம். ஓகே. So why we use pass in abstract method? In abstract class, we often define abstract methods. So இங்க பாருங்க, we cannot create object of abstract class anyway. Abstract classக்கு நம்ம போய் object create பண்ண மாட்டோம். கரெக்ட்டா? நான் எதுக்கு object create பண்ண போறேன்? child class object create பண்ண போறேன். Pass is just to satisfy Python syntax for an empty method. பைத்தான் சின்டாக்ஸ்ல ஒரு எம்ப்டி மெத்தட தான் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்றத சொல்றதுக்காக இந்த பாஸ்.
சோ ஓகே, ஓகே. ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் சைல்ட் கிளாஸ்ல எப்படி இருக்கணும்? இஃப் சப்போஸ் இந்த ரிமோட்ட வந்து நான் டிவில இன்ஹெரிட் பண்ணேன் அப்படின்னா, அந்த பவர் வந்து டிவி வந்து ஆன் ஆகு அப்படின்றத சொல்லணும். ஓகே, ஓகே. ஓகே. So I know this method is empty for now, does not throw an error. இந்த மாதிரி விஷயத்த சொல்றதுக்காக தான் நம்ம வந்து பாஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். புரியுதா? ஓகே. எஸ், எஸ் மேம். புரியுது மேம். ஓகே, ஃபைன். சோ இங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி குடுத்திருக்கோம் அப்படின்றத பாருங்க. இது வந்து ஓகே அப்ஸ்ட்ராக்ட் மேம். கிளாஸ். கரெக்ட்டா? சோ ஓகே. கிளாஸ் ஏன்னா பேங்க் ஏபிசியா? ஓகே. அட் அப்ஸ்ட்ராக்ட் ஓகே மேம். மெத்தட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றத சொல்லியாச்சு. ஓகே சேவிங் மேம். அக்கவுண்ட்க்கு கால்குலேட் பண்ண போறோம். பிக்ஸட் டெபாசிட்க்கு கால்குலேட் பண்ண போறோம். ஓகே. ஓகே, சோ ஓகே. சேவிங் அக்கவுண்ட் என்ன பண்ணுது? பேங்க்க வந்து இன்ஹெரிட் பண்ணிருது. கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். செல்ஃப் கமா பேலன்ஸ். செல்ஃப் டாட் ஓகே, பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே. பேலன்ஸ் போட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறேன் என்னோட பேலன்ஸ்க்கு. சரியா? சோ நான் ஓகே. வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து 0.04 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலா யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. நார்மலா பண்றோம் அப்படின்னா என்ன குடுப்போம்? பிரிண்ட் மட்டும் போட்டுட்டு சேவிங் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் டபுள் கோ அக்கவுண்ட் ஆ இன்ட்ரெஸ்ட் டபுள் கோட்ல ஓகே. கொட்டேஷன் போட்டுட்டு கமா போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோம். குடுப்போம். இந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணலாம். சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட் இப்ப பிக்ஸட் டெபாசிட்ன்ற இன்னொரு கிளாஸ் இருக்கு. அங்க பேலன்ஸ் பிளஸ் இயர் எத்தனை வருஷமா அவங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இன்ஹெரிட் எத்தனை பண்ணிட்டீங்க. வருஷமா ஓகே. டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேலன்ஸ் என்ன? சோ ஓகே. இப்ப இதுக்கு தனியா இயர்ஸ வச்சு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். இது வந்து சேவ் பண்ணியிருக்கிற சேவிங் அக்கவுண்ட்க்குரியது. இது ஓகே. வந்து பிக்ஸட் டெபாசிட்க்குரியது. பேங்க் ஓகே. அப்படின்றதுல 2மே இருக்கும்ல. சேவிங் அக்கவுண்ட்டும் இருக்கும், எஃப்டியும் இருக்கும். ஓகே. ஓகே. இதுல நான் வந்து என்னோட அக்கவுண்ட்ட வெறும் சேவிங் அக்கவுண்டா வச்சுக்க போறேனா, இல்ல பிக்ஸட் டெபாசிட் அக்கவுண்டா வச்சுக்க போறேனான்றது என்னைய பொறுத்தது. ஓகே. ஓகே. ம். சோ சேவிங் அக்கவுண்ட்க்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். பிக்ஸட் டெபாசிட்க்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்ட்டா? எஸ் மேம். கன்ஃபார்ம். ஓகே. இப்ப யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ற மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே. சோ பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் இன்டு இன்புட் என்டர் பேலன்ஸ் ஃபார் சேவிங் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ஓகே. பேங்க் இஸ் ஈக்குவல் டு சேவிங் அக்கவுண்ட் ஆஃப் பேலன்ஸ். ஓகே. சேவிங்ஸ் டாட் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட். நான் இப்ப என்ன பண்றேன்? சேவிங் அக்கவுண்ட்க்கு பேலன்ஸை இங்க என்டர் பண்றது மூலியமா பாஸ் பண்றேன். இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு இந்த சேவ் கால்குலேட்ட கால்குலேட் கால் இன்ட்ரெஸ்ட். பண்றேன். ஓகே. ஓகே. இது ஒரு ப்ராசஸ். இது வந்து சேவிங் அக்கவுண்ட்க்கு பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் கீழ ஓகே. பிக்ஸட் டெபாசிட்க்கு பண்ணணும். பிக்ஸட் டெபாசிட்க்கு பேலன்ஸும் வேணும், இயர் வேணும். இயரும் வேணும். சோ நான் ஃப்ளோட் என்டர் பேலன்ஸ் ஃபார் எஃப்டி அக்கவுண்ட் இயர் கெட் இயருக்கு பண்றேன். என்டர் ஓகே. டியூரேஷன் இன் இயர் கெட் பண்ணிட்டு பிக்ஸட் எஃப் டெபாசிட்ட வந்து கால் பண்றோம். பிக்ஸட் எஃப்டின்னு ஒரு டெபாசிட்ட ஆப்ஜெக்ட். எஃப்டின்னு கால் பண்றோம். எஃப்டி டாட் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட். சோ ஓகே. என்டர் பேலன்ஸ் ஃபார் சேவிங் அக்கவுண்ட் வந்து 50,000 கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து 22,000 அப்படின்றது வரும். ஓகே. எஃப்டிக்கு வந்து 1 lakh ஓகே. கொடுத்து டியூரேஷன் 3 இயர்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். கான்செப்ட் புரியுதா? புரியுது மேம். எனக்கு ப்ரோகிராம் ஆக்சுவலா கொஞ்சம் பெருசா இருக்கா? இல்ல மேம். இல்ல மேம். நல்லா புரியுது. இப்பதான் அப்ஸ்ட்ராக்ஷனால இப்ப இந்த சம்ல ஒண்ணு புரியுது. அப்ஸ்ட்ராக்ஷன் ஓகே. ஆக்சுவலி எதுக்காகன்னா ஆக்சுவலி நான் ஒரு காமன் ஃபங்க்ஷன உள்ளுக்குள்ள எத்தனை சைல்ட் எல்லாத்தையுமே ஃபங்க்ஷன் யூஸ் ஆனாலும் பண்ணிக்க கால் முடியும். பண்ணிக்கலாம். நான் கால் பண்ணிப்பேன். சோ அதனால நான் கால் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி கால் பண்ணணும்னா எடுத்தவன அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணாம கால் பண்ண முடியாது. சோ அதனால ஆமா. அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கிளாஸ வச்சு அதுல இந்த பாஸ் நீங்க ம். போட்டுட்டீங்கன்னா அந்த பாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு புரியுது. ஏன்னா அது எரர் வராம இருக்கிறதுக்கு. சோ யூஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணிட்டு நார்மலா இதுக்கு முன்னாடி என்கேப்சுலேஷன் பண்ணேன். அதே மாதிரி தான் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதே பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணும்பொழுது எஸ். நான் உள்ளுக்குள்ள சைல்ட் கிளாஸ்லயும் அந்த அப்ஸ்ட்ராக்ட்ல கிரியேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்குமே. சோ அதுதான். இது ஒண்ணுமே இல்ல. இதுக்கு அவுட்புட் வந்திருக்கீங்க. சேம் ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஆக்சுவலி கால் பண்ணிருக்கீங்க அந்த ஃபங்க்ஷன். அவ்வளவுதான் மேம். புரியுது புரிஞ்சுதா? மேம். கொஞ்சம் பெருசா தான் கொஞ்சம் சூப்பர். புரியுது மேம். ஆனா நான் ஒர்க் அவுட் பண்ணாதான் நானே நம்ம ட்ரை பண்ணாதான் கரெக்டா இருக்கும் மேம். ஆனா புரியுது மேம். ஓகே. எதுக்காக அப்ஸ்ட்ராக்ட் நீ யூஸ் பண்ணிருக்கீங்க. அது அப்ஸ்ட்ராக்ஷன் முடிச்ச உடனே அதுக்கு என்கேப்சுலேஷன் நார்மலா இது பண்ண போறோம். அதை பண்ணிருக்கீங்க ஃபுல்லா. அவ்வளவுதான். ஓகே, ஃபைன். சோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப 2 ஒண்ணு ரிமோட்ன்றது இருக்கு. பவர் ஆன் பவர் ஆஃப்னு 2 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். 2மே அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லியாச்சு. இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி கமா அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கணும். மெத்தட்ன்றத பண்ணிக்கணும். இப்ப
நெக்ஸ்ட் கிளாஸ் டிவி ரிமோட்டை இன்ஹெரிட் பண்ணுது. பவர் ஆன் பவர் ஆஃப்ல டிவி ஆன் டிவி ஆஃப்னு கொடுக்குறோம். ஏசி வந்து ஏசி ஆன் ஏசி ஆஃப்ன்றத சொல்லியாச்சு. இப்ப நான் வந்து இங்க சாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஓகே. சோ பிரிண்ட் சூஸ் அ டிவைஸ், டிவியா ஏசியா சாய்ஸ் கொடுத்துட்டேன். இஃப் சப்போஸ் ஒன்னுன்றத என்டர் பண்ணாங்க அப்படின்னா, இஃப் சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுனா டிவைஸ் இஸ் ஈக்குவல் டு டிவி, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இஃப் சப்போஸ் சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஏசி கால் ஆகும். இந்த ரெண்டுமே இல்லாம வேற ஏதாவது அவுட்புட் கொடுத்தாங்கன்னா இன்வாலிட் கொடுத்து எக்ஸிட் ஆயிரும் ப்ரோக்ராம். ஓகே, சோ டிவைஸ் டாட் பவர் ஆன் டிவைஸ் டாட் பவர் ஆஃப் இத கொடுத்ததும் இங்க இது ரெண்டும் நமக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்ப ப்ரோக்ராம்ல ரன் பண்ணதும் சூஸ் டிவைஸ் டிவி ஏசின்னு இருக்க போகுது. நான் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா டிவி இஸ் ஆன் டிவி இஸ் ஆஃப்னு வரும். நான் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஏசி இஸ் ஆன் ஏசி இஸ் ஆஃப். புரியுதா? ஓகே, 1ன்னு கொடுத்தீங்க டிவி இஸ் ஆன் வரும், டிவி இஸ் நவ ஆஃப். அப்படி ரெண்டு ஃபங்க்ஷனுமே தான் ரெண்டு ஃபங்க்ஷனே கால் பண்ணிருக்கீங்க. இப்போ இன்னொன்னு மேம் தப்பா இருக்காங்க. இப்போ ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும்போது ஞாபகம் இருக்குங்களா, ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஒரே இடத்துல கால் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே. ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஒரே நேரத்துல கால் பண்ண முடியாது. எப்ப சொன்னேன், எதுக்கு சொன்னேன்? இதுல தான் மேம், இந்த சம்ல தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஆக்சுவலி நம்ம கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட்டா கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். எஸ் மேம், நீங்க ரெண்டு கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்து ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அது சொன்னீங்க. அது மாதிரி இதுல நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஒன்னு ஸ்டார்ட்க்கு ஒன்னு ஸ்டாப்க்கு ரெண்டு அப்ஸ்ட்ராக்ட் போட்டு. ஆனா லாஸ்ட்ல டிவைஸ் டாட் பவர் ஆன் டிவைஸ் டாட் பவர் ஆஃப் ரெண்டுத்தையும் ஒண்ணா கால் பண்றீங்களா? அது கேக்குறேன். இப்ப மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். சரியா? இது வந்து பட்டனுக்கு நான் கொடுக்கிற ப்ராசஸ். ஓகே, இப்ப நான் அதுல அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு அது ப்ராசஸ் ஆகும், இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா இது ப்ராசஸ் ஆகும்னு தனித்தனியாவும் எழுதலாம். ஓகே, நான் சிம்பிளா இப்போதைக்கு சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி தான் எழுதியிருக்கோம். இதையே வந்து பெருசா பண்ணலாம். ஓகே, ஓகேவா? ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன டவுட்னா ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஒரே நேரத்துல ஏன் கால் ஆகுது? கால் ஆக கூடாது. கரெக்ட்டா? அதுதான் கேக்குறேன். ஏன்னா நீங்க 1ன்னு கொடுத்தா டிவின்ட்டீங்க. டிவி ஆன் ஆஃப் ரெண்டுமே வருதுங்களா? ஓ, இங்கேயே நான் டிவைஸ்ன்ற ஃபங்க்ஷனை வச்சு பவர் ஆன் ஒரு தடவை கால் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் மறுபடியும் பவர் ஆஃபையும் கால் பண்றதுனால ரெண்டுமே ரன் ஆகுது. பட் ஒரு யூசரா நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு தடவை பவர் ஆன் பண்றேன் அப்படின்னா, சாரி டிவி ஆன் பண்றேன் அப்படின்னா எனக்கு எப்ப தேவையோ அப்பதான் ஆஃப் பண்ண போறேன். அது என்னோட கன்வீனியன்ட். ஓகே, சோ இது ரெண்டும் வந்து ஒரே நேரத்துல ப்ராசஸ் பண்ற மாதிரி எழுத முடியாது. அது வந்து கோட்ல வேற மாதிரி எழுதணும். இது சாம்பிள். ஓகே, 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 புரியுது. ஓகே, ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இது ஒண்ணும் இல்ல மேம். ஓகே, சோ நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. சோ இப்ப ஒரு ப்ரோக்ராம்க்குள்ள எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஆனா இப்போ எனக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் என்கேப்சுலேஷன் எது தெரியுதா? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க இத வந்து வீட்ல சாட்டர்டே சண்டே ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? மத்த ப்ரோக்ராம்ஸோட தவிர்த்து நீங்க இதையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மேம். சாட் அனுப்புறீங்களா மேம்? சாட்ல நான் சென்ட் பண்றேன். ஓகே. இப்போ எப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கணும். ஓகே மேம். என்கேப்சுலேஷன் இருக்கணும். ஓகே மேம். கெட்டர் செட்டர் இருக்கணும். கெட்டர் செட்டர் ஓகே, அத நான் யூஸ் பண்ணேன். சொல்லுங்க. பாலிமார்பிசம் இருக்கணும். பாலிமார்பிசம் மேம் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணும்போது அதுலயே வந்துச்சு மேம். அது வந்து பாலிமார்பிசம் தான் மேம். ஆமா. ஓகே. ஓகே மேம். யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணனும். அது ஓகே, அது பிரச்சனை இல்ல மேம். அது பிரச்சனை இல்ல. அது கெட்டர் செட்டர் தான் யோசிக்கிறேன். சோ எனக்கு என்ன இருக்கணும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், கெட்டர் செட்டர் மெத்தட், தென் யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணனும். ஓகே மேம். மேம் நீங்க முன்னாடி சொன்னீங்களே எல்லாமே இருக்கு மேம். கெட்டர் செட்டர் தவிர
கேக்குது மேம். இதுக்கு முன்னாடி சொன்னீங்க எடுத்து இப்போ காமிச்சீங்கல்ல, அதுலயே எல்லாமே இருக்கு. ஒண்ணே ஒண்ணு ஆமா, தவிர கெட்டர், செட்டர் தவிர. ஸோ அதில நான் கெட்டர், செட்டர் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போடுற மாரி இருக்கும். அவ்வளோதான். ஆமா. சோ நான் இதுக்கு வந்து உங்களுக்கு சாம்பிள் கோட் வந்து காமிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா? எஸ். சாம்பிள் கூட வேணாம் மேம். இது நீங்க இது இதோ இந்த இது நீங்க முடிச்சோனே அனுப்புவீங்களா பிரிண்ட் அவுட். இதுலயே இருக்கும் ஆமா. இல்லைங்களா? இதுல இதுக்கு முன்னாடி போட்டிங்க சம் இருக்குல்ல, அத பேஸ் பண்ணி அத போட்டுடலாம் மேம். போட்டுடுவேன். ஓகே. எப்படி பண்றீங்கன்னு பார்ப்போம். ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்க்கு பண்ணுவோம். எப்படின்னா இந்த எல்லா கான்செப்ட்டுமே எனக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஓகேவா? ஓகே. கோட் நேத்து அவுட்புட் வந்துருச்சுன்னா ஓகே. வெயிட் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது மேம். சொல்லுங்க. ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. இதுதான் வந்து ஒரு பெரிய கோடா டைப் பண்றது. இது எதுக்காக அப்படின்னா, ஸ்டூடெண்டோட மார்க் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஓகே. சோ அதுக்காக இப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கு இதுல. என்கேப்சுலேஷன் கான்செப்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தென் கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஹெரிடன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாலிமார்பிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே. சோ எதாவது கெட்டர் செட்டர், எதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், எதாவது பாலிமார்பிசம், எதாவது இன்ஹெரிடன்ஸ், எந்த என்கேப்சுலேஷன் இருக்கு எல்லாத்தையுமே கெட்னா உள்ளேயே டிஃபைன் பண்ணியிருக்கோம். கெட்னா சோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. பாருங்க. இப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஏபிசி. இந்த ஓகே. கான்செப்ட் எல்லாம் நமக்கு தெரியும்ல இப்ப. எஸ். ஓகே. சோ இப்ப இந்த கிளாஸ்க்குள்ள நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றேன். நேம், ரோல் நம்பர். ஓகே. சரியா? 2த்துக்கும் இங்க நேம், ரோல் நம்பர், பப்ளிக் மார்க்க போட்டுறீங்க. பிரைவேட்டா பிரைவேட்டா வச்சிருக்கேன். மாத்திப்பீங்க. ஓகே. ஓகே. சோ இங்க என்கேப்சுலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. இப்ப கெட்டர் செட்டர். மார்க் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்?
மார்க்க யூசர் வந்து கெட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சோ ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். கெட்டர் அப்படின்றது எனக்கு ரிட்டர்ன் பண்றதுக்காக யூஸ் ஆக போகுது. மட்டும். சோ எஸ். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப உள்ள வந்தோம்னா செட்டர். Def setter mark self comma mark. If mark greater than or equal to 0 and அண்ட் mark மார்க் less லெஸ் than or தென் 100. equal to 100 ஆ இருந்தது அப்படின்னா greater than 0 less than 100 or equal to 100 100 ஆர் கேக்குதா? கேக்குது மேம். ஓகே. இருந்தது அப்படின்னா எனக்கு மார்க் இந்த மார்க் இங்க ரிட்டர்ன் பண்ணு. இங்க ரிட்டர்ன் ஆகுற மார்க் இங்க ஸ்டோர் ஆகும். ஓகே. ஓகே மேம். இப் சப்போஸ் இன்வாலிடா குடுத்தோம் அப்படின்னா எனக்கு இன்வாலிட் மார்க் அதாவது 0க்கு பிலோவா குடுத்தோம்னா இன்வாலிட் மார்க்னு சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. 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 இப்ப இந்த கிளாஸ்க்குள்ள தான் இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? ஆமாம். எஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ஒரு கெட்டர் இருக்கு, ஒரு செட்டர் செட்டர். இருக்கு, என்கேப்சுலேஷன் இருக்கு, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் என்ன பண்ண போகுது? ரிசல்ட்ட வந்து கால்குலேட் பண்ண போகுது. ஓகே. சோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கிளாஸ் ஸ்டூடண்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள எழுதியிருக்கோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட். இப்ப ஸ்கூல் ஸ்டூடண்ட், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் 2 பேருக்குமே மார்க் இருக்கும். கரெக்ட்? ஓகே. எஸ். சோ இப்ப இங்க என்ன பண்றோம்னு பாருங்க. கிளாஸ் ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட்ட இன்ஹெரிட் பண்றாங்க. ஓகே. ஸ்டூடண்ட் இங்க கிளாஸ் கிளாஸ். சோ def calculate result self if if self get mark less self than dot get mark less than or equal to sorry greater than or equal to 50 ஆ இருந்தா பாஸ் அவங்க. ஓகே. அப்படி இல்லன்னா ஃபெயில். ஃபெயில். ஓகே. சேம் அதே கான்செப்ட் தான் ஓகே. கீழ. ஓகே மேம். ஓகே இங்க மேம். 16 மார்க் குடுத்திருக்கோம். ஓகே. சரியா? இப்ப யூசர் வந்து இன்புட் கெட் பண்ற ப்ராசஸ். நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஸ்டூடண்ட் நேம். ம். ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் ரோல் நம்பர். மார்க்க என்டர் பண்ண சொல்லியாச்சு. எஸ் டைப் அப்படின்னா ஸ்கூலா காலேஜா அப்படின்னு கேக்குறோம். சாய்ஸ் கெட் பண்றோம். ஓகே. ஓகே. சோ இப்ப பாலிமார்பிசம் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். பாலிமார்பிசம் கான்செப்ட் ஏன் வருது இந்த இடத்துல? பிக். கால்குலேட் ரிசல்ட் அப்படின்றது சேம். ஓகே. சோ அந்த பட் ஃபங்ஷனுக்கு தான் ஆனா இல்ல மேம். கால்குலேட் சேம். ஆனா அந்த கால்குலேட் ரிசல்ட் தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ல கால் பண்றேன் மேம். ஹலோ? இல்ல புரியல நீங்க சொன்னது. இல்ல மேம். கால்குலேட் ரிசல்ட் வந்து அதுக்காக தானே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து கால் பண்ணிக்கிறோம்ல. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கால்குலேட் ரிசல்ட் சொல்லிட்டு. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட இத நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லிட்டேன். எஸ் ஆனா மேம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட நான் நார்மல் கிளாஸ்க்குள்ள தானே யூஸ் பண்றேன். சோ 2 கிளாஸ்க்குமே சேம் நேம் தானே. ஆமா மேம். அப்ப அது பாலிமார்பிசம் தானே. சேம் கிளாஸ் நேம் டிஃபரண்ட் கிளாसेसல இருந்தா என்னது? சேம் கிளாஸ். இங்க சேம் கிளாஸ் சேம் ஸ்டூடண்ட் சாரி சேம் சேம் ஃபங்ஷன் ஃபங்ஷன் சேம் ஃபங்ஷன். டிஃபரண்ட் கிளாसेसல இருந்தா என்ன சொல்லிருக்கோம்? மேம் இதுக்கு முன்னாடியும் அதுதான் மேம் போட்டோம். நம்ம அது பாலிமர்ஸ் யூஸ் பண்ணல ஆமா, மேம். ஆமா. பாலிமார்பிசம் எல்லா கான்செப்ட்லயுமே இருக்கு. அதான் சொல்றேன் மேம். ஆ. இதுக்கு முன்னாடி பார்த்த புரோகிராமும் இதுலயும் பாலிமார்பிசம் இருக்கு. ஆ பிகாஸ் பவர் ஆஃப் அப்படின்றது எனக்கு சேம் ஃபங்ஷன் நேம் தான். சோ அங்கேயும் ஓகே. பாலிமார்பிசம் இருக்கு. இங்க எஸ். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் போடுங்க அப்படின்னு சொல்றனால உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுது. ஓகே. மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஓகே. 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 சோ ஓகே. இப்ப சாய்ஸ் கெட் பண்ண போறோம். இஃப் அவங்க வந்து ஸ்கூல்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டூடண்ட் கிளாஸ் வந்து கால் ஆக போகுது. சாரி. ஆ. இல்ல மேம். ஆப்ஜெக்ட் ஸ்கூல்னு டைப் பண்ணாங்கன்னா ஸ்டூடண்ட் வந்து கால் ஆக போறாங்க. காலேஜ்னு டைப் பண்ணாங்கன்னா காலேஜ் வந்து கால் ஆக போறாங்க. இஃப் சப்போஸ் இந்த 2 இன்புட்மே குடுக்கல அப்படின்னா இன்வாலிட் இன்வாலிட் ஸ்டூடண்ட் டைப் ஸ்டூடண்ட் டைப். அப்படின்றது வந்து எனக்கு வரப்போகுது. ஓகே. ஓகே. சோ இப்ப எஸ் டாட் செட் மார்க் அந்த மார்க் அவங்க குடுக்குறாங்க இல்லையா? அந்த மார்க் இங்க இருந்து அங்க போயிட்டு இப்ப பட் இது எல்லாமே என்னோட அவுட்புட்ட எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அவங்க மார்க் என்ன, ரோல் நம்பர் என்ன, எவ்வளவு மார்க் அவங்க வாங்கியிருக்காங்க, ஸ்டூடண்டோட ரிசல்ட் என்ன அப்படின்றது எனக்கு இங்க கிடைக்கும். இதுல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல மேம். எஸ் டாட்னு போட்டீங்க. எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் முன்னாடி கிரியேட் பண்ணிருக்கீங்க. எஸ்ன்றது இங்க கிரியேட் பண்ணிருக்கோம்ல. எஸ் ஈக்குவல் டு குடுத்துட்டாலே ஓகே. ஸ்டூடண்ட் நேம் ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஓகே. ஓகே. இஸ் ஓகே. 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 ஈக்குவல் டு ஓகே. காலேஜ் ஸ்டூடண்ட். ஓகே. ஓகே. அதான் இந்த ஓகே. நேமுக்கும் ரோல் நம்பரும் இங்க பாஸ் ஆகும். இட் வில் கெட் ஃப்ரம் தட் ஸ்டூடண்ட். நேம் ரோல் நம்பர். பிகாஸ் இந்த இடத்துல இங்க இருக்கா கன்ஸ்ட்ரக்டர். எஸ். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு இங்க கிளாஸ்ல இருந்து வேல்யூ பாஸ் பண்றோம். புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு மேம். நான்
இங்க ஒண்ணும் இல்ல. இங்க நம்ம வந்து ஸ்கூல்ன்னு குடுக்குறோம், காலேஜ் குடுக்குறோம். இல்ல நம்ம மேம். எனக்கு இதுவரைக்கும் எல்லாம் புரிஞ்சது மேம். ஆக்சுவலி இது இந்த பாலிமர் பர்சன்ஸ் இங்க போட்டிருக்கீங்களா இஃப்னு போட்டு. அது ம். கண்டிஷன் போட்டிருக்கீங்க ரைட்டு. ஆனா நார்மல் அந்த எஸ் இஸ் ஈக்குவல் டூ ஸ்கூல் நேம், எஸ் இஸ் காலேஜ் நேம் போட்டிருக்கீங்களா? கன்சிஸ்டன்ட்டா எப்ப அத காலேஜ் இல்ல. அத தனியா நம்ம அது தனியா லாஸ்ட்லயே போட்டுக்கலாம்ல மேம்? தனியா லாஸ்ட்ல போட்டா சாய்ஸ் வராதுல்ல. நான் ஸ்கூல செலக்ட் பண்ண போறேனா, காலேஜ செலக்ட் பண்ண ஆ போறேனான்னு. எஸ். அது இருக்கு. எஸ். யாருக்கு நான் டேட்டா என்டர் பண்றேன்? ஸ்கூல் ஸ்டூடண்ட்க்கு என்டர் பண்றேனா, காலேஜ் ஸ்டூடண்ட்க்கு என்டர் பண்றேனா அப்படின்றது இந்த இடத்துல தானே சொல்லணும். இல்ல இங்க தான் சொல்லணும். இஃப் டைப் இஸ் ஈக்குவல் டூ ஸ்கூல் ஓகே, ஓகே. அந்த ஆப்ஜெக்ட்ல கால் பண்ணிக்கோ. ஓகே. எதா ம். இருந்தா ஓகே. சோ இங்க நான் பாஸ் பண்ற இந்த 2 நான் இங்க என்டர் பண்ற இந்த 2ம் இங்க குடுக்குறது. ம், இது ம், எங்க ம், போகும்? இங்க பாஸ் ஆகி இங்க ஸ்டோர் பண்ணும். ம். ஓகே. இவ்ளோ நாள் ஓகே. வந்து சின்ன சின்ன புரோகிராமா பார்த்தோம் இல்லையா? ஆமா, 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 ஆமாமா. இப்ப வந்து எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கிறப்ப லைட்டா கன்ஃப்யூஷன் இருக்கும். ஒரு தடவ டீட்டெயிலா உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரிஞ்சிரும். ஓகே, ஓகே, ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. ஷூர், ஷூர். சோ இஃப் சப்போஸ் ஸ்கூல்ன்னு குடுக்கலன்னா, அது காலேஜ் ஸ்டூடண்ட்க்குரியது. சோ நான் ஓகே. குடுத்த எல்லா ஓகே. மார்க்கையும் வந்து அது கெட் பண்ணி எனக்கு இந்த இடத்துல இங்க வந்து பிரிண்ட் பண்ணும். நான் ஜெனின்னு குடுத்திருக்கேன். ரோல் நம்பர் 101 குடுத்திருக்கேன். மார்க் 72 எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கூலா, காலேஜான்னு கேட்டிருக்காங்க. காலேஜ்ன்னு சொல்லியிருக்கேன். சோ அவங்களோட நேம் ஜெனி, ரோல் நம்பர் 101, மார்க் 72, ரிசல்ட் வந்து பாஸ் அப்படின்றது வந்து எனக்கு அவுட்புட்ல குடுத்திருக்கு. புரியுதா? ஓகே, ஓகே மேம். இத நான் போட்டு தான் பார்க்கணும் மேம். இல்ல புரியுற சரி. மாரி தான் இருக்கு மேம். ஆக்சுவலி எனக்கு புரியுற மாரி இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி ஓகே. நீங்க இந்த பாலிமார் பட்சத்துல எதுக்காக அத யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இப் நீங்க சொன்ன மாரி தான் சாய்ஸ் குடுக்கலன்னா பிரச்சனை இல்ல. இப்ப சாய்ஸா குடுத்துருக்கிறதுனால கேட்கறதுக்காக என்ன பண்ணணும், இது அப்படி ம். இருந்ததுன்னா, அந்த வேல்யூவ கெட் பண்ணிக்கிட்டு, அது போய் ம். ஆக்சுவலி அந்த இன்ஹெரிடன்ஸ் நம்ம ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டர் பண்ணிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல போய் உட்கார்ந்து அது வேல்யூ வரும். அந்த வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. ம். ஸோ அது ஸ்கூலா இருந்தா காலேஜ் அதே மாரி காலேஜா இருந்தா அந்த காலேஜுக்கு அது என்னன்னா, அது போயிட்டு அந்த வேல்யூ கெட் பண்ணிக்கும். ஆமா. கெட் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல பிரிண்டட் அந்த வேல்யூ குடுக்கும். எஸ். இல்ல புரியுது மேம். அதான் சொன்னேன். அத நான் இது இவ்வளோ பெருசு நானே பார்க்காமலே நானே அடிக்கணும். அப்புறம் அப்போ இதாயிடும் ம். எனக்கு. ம். ஆமா. பார்க்குறேன் மேம். நீங்களா பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிரும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, பேங்க் இருக்கு இல்லையா? எஸ் மேம். ஸ்டூடண்ட் போட்டீங்க. இப்ப தான் பேங்க் சொல்றீங்க. பேங்க் பண்ணிருக்கு. இதுலயே எக்ஸாம்பிள் இருக்கு. சோ பேங்க் வேணாம். ஸ்கூலும் பண்ணிட்டேன். ஸ்கூல் வேணாம். டிவி ரிமோட்டும் பண்ணியாச்சு. வேற என்ன குடுக்கலாம்? எம்ப்ளாய்மென்ட் போட்டுக்கிறேன். எம்ப்ளாய்மென்ட்னாலும் சேலரி எச் கால்குலேட் பண்றது தானே வரும். அப்போ அத மாட்டீங்களா? ம். இல்ல இன்சூரன்ஸ்ல போட்டுக்கிறேன். இன்சூரன்ஸ் பிரீமியம். எதுக்கு? இன்சூரன்ஸா? பிரீமியம் கால்குலேஷன். இயர்லி ஓகே. கால்குலேஷன். மந்த்லி கால்குலேஷன். வேணும்னா எல்லா மந்த்லி விட்டுறோம். இதையுமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால ஒரு கம்ப்ளீட் கோட் வந்து கிரியேட் பண்ண முடியுதா அப்படின்னு. அது கொஞ்சம் ஆமா மேம். நம்ம இப்ப கன்ஃபார்மா முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. மெதுவா லேட் ஆகும் மேம். பண்ணுங்க. மெதுவாவே பண்ணுங்க. பட் இத எஸ் வந்து மேம். ஒரு ப்ராஜெக்ட்டா எடுத்துக்கோங்க. பைத்தானுக்கு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணணும் இல்லையா? ஓகே. ஓகே. சோ நான் பண்றேன் மேம். நான் வந்து இன்னொன்னு சொல்றேன். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் சப்போஸ் அது ஆ. பண்ண முடியலன்னா, பேஷண்ட்ஸோட பில் டீட்டெயில் கால்குலேட் பண்ணணும். ஓகே. பில் ஓகேவா? இன்பேஷன்ட்க்கு ஒரு பில் கால்குலேட் பண்ணணும். அவுட் அவுட் பேஷன்ட் பேஷண்ட். பில் கால்குலேட் பண்ணணும். சோ இன்பேஷன்ட்டா, அவுட் பேஷன்ட்டா அவங்க அப்படின்ற மாதிரி போட்டு ட்ரை பண்ணி ஓ பாருங்க. ஓகே. சரியா? ஓகே மேம். ஓகே, ஓகே. இன்பேஷியன்ட்டா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஆக்சுவலா இதெல்லாம் ஓகே நான் பார்க்குறேன் மேம். ட்ரை பண்றேன். ம். ஆ ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து இன்னும் டாக்டர், பேஷண்ட்ன்னு 2யுமே சேர்த்து எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மேம் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த இது நீங்க இப்ப குடுத்தீங்களே லாஸ்ட் ஒரு 3 சம் போட்டுருக்கு 3 கொரி இருக்குல்ல. இத ஃபர்ஸ்ட்டு நான் இம்ப்ளிமெண்ட் நான் என்னது இதுல ஐடியால இம்ப்ளிமெண்ட் நானா டைப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அது பார்த்துட்டேன்னா, அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வேற வேற ஆட் பண்ணி மாத்தி மாத்தி ஓகே, உங்களுக்கு நான் ஓகே, குடுக்குறேன். ஓகே. அப்படி குடுத்துட்டேன் மேம். இதையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இப்ப அந்த ஓகே மேம். குடுத்துருக்கேன்ல, அந்த எஸ் மேம். கான்செப்ட்ட வச்சே ட்ரை பண்ணி பாருங்க. எஸ் மேம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அத இம்ப்ரூவ் பண்ணுவோம். ரூம் பில் கண் எவ்வளோ, மெடிசின் ஆ பில் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகே. இந்த மாரி ஒவ்வொன்னா ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஓகே மேம். ஓகே. சோ இன்னைக்கு இது போதும். நான் உங்களுக்கு இந்த கோட் வந்து நேத்தே அனுப்புனேன். இன்னொரு தடவையும் அனுப்புறேன் நானு. ஓகேவா? இன்னைக்கு இந்த ஓகே. இந்த ஆ கான்செப்ட் இருக்காது. இருக்காது மேம். எஸ் மேம். ஆ. நான் இப்ப லாஸ்ட்டா பண்ண இந்த ஃபுல் கான்செப்ட் இருக்காது. நான் இத சேர்த்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே. ட்ரை ஓகே, பண்ணி ஓகே மேம். பாருங்க. நாளைக்கு வந்து எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் பார்ப்போம். சரியா? ஓகே, ஓகே மேம். ஷூர். எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே மேம். ஓகே. ஓகே சந்துரு. வேற ஏதாவது இருக்கா?
இல்ல. இது மூலம் நான் போட்டா தான் டவுட் தான் நெறைய கேட்பேன் மேம். அப்புறம் இப்போ நான் பார்த்துக்கிறேன் மேம். சரி, ஓகே. தேங்க் யூ வெரி மச் மேம். தேங்க் யூ. நீ காதல் கொண்டா கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம் கெஞ்ச கெஞ்ச தண்ணி வேணும். என்ன கை தூங்கிட்டு இருக்க? டேய், மடையா, என்னடா பூ போகும்?